வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். போக்குவரத்து கழகங்களில் காலிப்பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கரப்ஷன் தொழிற்சங்க பேரவை வலியுறுத்தி உள்ளது. நாகையில் அந்த பேரவையின் 5ஆம் ஆண்டு கூட்டம் துணைத் தலைவர் ராஜா தலைமையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நேர்மையாக நிரப்ப வேண்டும். ஓய்வு பெற்ற 9,500 மூத்த குடிமக்களுக்கு உடனே அகவிலைப்படி வழங்க வேண்டும். போக்குவரத்து கழகங்களில் விருப்ப ஓய்வு பெறும் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும். போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கும் கோரிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்க மாநில தலைவர் ஆனந்த்குமார், பேரவை பொதுச் செயலர் காமராஜ், பேரவை இணை பொதுச் செயலர் கோதண்டன், செயல் தலைவர் அன்பழகன், பேரவை துணைத் தலைவர்கள் செந்தில்குமார், விஜயகுமார், லிங்கத்துறை துணைச் செயலர் முனியப்பன், பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை, ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.